ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம மண்டபத்தில் செய்யும் புதினா சட்னி அளவோடு நல்ல செய்முறை. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த புதினா தழையை எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எடுத்து வெட்டி அரைச்சி சட்னி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். வதங்கி அரைக்காதீங்க, அதோடைய வாசனை கம்மியாகும். இது ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த புதினா தழையை நீங்கள் பாதி நுனி பகுதியை மட்டும் பாதி நல்லா நைஸாக வெட்டிக்கிங்க. அடிப்பகுதி தண்டு இல்லாமல் நீங்கள் கையால் ஆஞ்சாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலும் சரி, அடித்தண்டு அதிகமாக இல்லாமல் நீங்கள் சேர்த்துக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரொம்ப திரியாக இல்லாமல் சட்னி ஒரே நைஸாக குறப்பாக இருக்கும். நம்ம ஒரு சமையல் செய்வதற்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபிசிக்கலான ஒர்க்கு தான் நல்ல ஒரு சமையலை உருவாக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போது நான் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு வானலை எடுத்துக்கிட்டேன். அந்த வானலில் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தீச்சல் விட்டுறக்கூடாது. நாங்கள் வானலில் தான் செய்வோம். வானலில் செய்யும் போது அதிகம் தீச்சலும் வராது, நல்லா வதங்கும். நம்ம கிளறும் போது 4 பக்கம் சமமாக கிளறலாம். அப்புறம் குண்டு மிளகாய் 100 சேர்த்துக்கிறேன். குண்டு மிளகாய் 100 சேர்த்து அதுவும் நல்லா தீச்சல் விடாமல் பொன்னிறமாக வதங்கணும். அப்புறம் 75 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிறோம் காரத்துக்கு. இந்த புதினா தழையை நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் போட்டு அலசி நீங்கள் அள்ளி எடுத்து 3 முறை அந்த மாதிரி அலசினா தான் அதில் இருக்கிற மண் எல்லாமே நமக்கு போயிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மண் இல்லாமல் சுத்தமாக கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா அலசுங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு குண்டு மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த புதினா தழையை போட்டு நல்லா வதக்குறோம். அந்த புதினா தழையை போட்டு நல்லா வதக்கும் போது நமக்கு வதங்கி அந்த தழையிலேருந்து நீர் அதிகமாக வெளில வரும். நல்லா குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த நீர் நீங்கள் வதக்க எவ்வளோ தண்ணி வந்தாலும் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் அரைக்கும் போது மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து அரைக்கணும். நான் கடைசியாக இதை சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போது புளி தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த புதினா நமக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும் போது நமைக்கிற தன்மை இருக்கும். நீங்கள் புளி தண்ணி சேர்க்கும் போது அதை குறைச்சி நமக்கு சட்னி சாப்பிட சூப்பராக இருக்கும். நாங்கள் மண்டபத்தில் செய்யும் போது இந்த மாதிரி தாளிப்பை மொத்தமாக போட்டு எடுத்து வச்சுப்போம். இதில் எண்ணெய், கடுகு, பத்தை, உளுந்து, நமக்கு அந்த குண்டு மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். நமக்கு தெரியும் இல்லையா, தாளிப்புக்கு நம்ம கூடுதலாக நிறையா செய்யும்போது எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுப்போம். அதை கடைசியாக சட்னி அரைச்சி சேர்த்துப்போம். இஞ்சி பத்தையாக வெட்டி இது கூட சேர்த்துக்கணும். பூண்டு சேர்க்கக்கூடாது. இஞ்சி சேர்த்துக்கினா தான் உங்களுக்கு இந்த புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். இப்போது பந்தியில் நம்ம இந்த சட்னியை வைக்கும் போது நல்லா க்ரீன் கலரில் நல்லா டார்க்காக இருந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் க்ரீன் கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைக்கும் போதோ இல்லை உங்கள் வீட்டு சின்ன ஃபங்க்ஷன் அரைக்கும் போதோ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பார்க்க நல்ல டார்க்காக க்ரீனாக பார்க்க நல்லாயிருக்கும். இந்த புதினா சட்னிக்கு கடைசியில் நமக்கு அதிக டேஸ்ட்டும் அந்த ஒரு கெட்டித்தன்மையும் அதிகம் கொடுக்கறது தேங்காய். கண்டிப்பாக புதினா சட்னிக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. அந்த தேங்காயை இந்த மாதிரி துருவி அரைச்சி சேர்த்துக்குங்க. அப்போ தான் திரியாக துப்பியாக இல்லாமல் நல்ல நைஸாக அந்த சட்னி கூட நைஸான கொரப்பான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் அந்த தண்ணி பார்த்தீங்களா, கடைசி எவ்வளோ தண்ணி இருக்குது, அதை தனியாக வச்சுக்கணும். இந்த புதினா வதக்கி எடுத்த உடனே இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் அரைக்கும் போது அந்த தண்ணியை தான் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறதால கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை தெளித்து அரைக்கணும். நீங்கள் அதிகமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நைஸாக கொரப்பாக வராது, திரியாகவே இருக்கும். இல்லை நீங்கள் தண்ணியை ஊற்றாம அரைச்சாலும் ரொம்ப கெட்டியாக திப்பியாக இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி கப்பில் தண்ணி அந்த வதக்கும் போது நின்ன தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு அந்த இதனுடைய எசன்ஸ், டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும் தண்ணியில். பாருங்கள், இந்த சட்னி நான் மிக்ஸி கப்பில் அரைச்ச உடனே எந்த அளவுக்கு நைஸாக மைல்டாக அது கொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதேமாரி நான் கையில் அள்ளி காட்டினா அந்த கெட்டி தன்மையை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, ரொம்பவும் டைட்டாக அரைச்சிடாதீங்க. மிக்சியில் அரைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். இப்போது நான் பெரிய வட்டாவில் ஊற்றி தாளிப்பு போட்டு காமிக்கிற டைம் இல்லை. அதனால் நான் வச்சு இந்த தாளிப்பை இதிலே நான் உங்களுக்கு சேர்த்து அவ்வளோதான் சட்னி முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு
எப்பவுமே உப்பு தேவையான கொஞ்சமாக சேர்த்து கலக்கி நம்ம ஒரு இட்லி தோசை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அரைச்ச பக்குவங்கள் மாறிவிடும். அங்கே மண்டபத்தில் என்ன செய்கிறோம், என்ன செய்முறை செய்கிறோம், என்ன அளவு சேர்க்குறோம், என்ன அந்த பக்குவத்தை கொண்டு வரோன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோவை நீங்கள் எனக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், வளர்ந்து வர மாஸ்டர்களுக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால எங்கேயே வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர்களாக வாழ்க்கையில் முன்னேறி வருவார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே நான் ரிப்ளை செய்கிறேன். உங்களுக்காக நான் உடனுக்குடன் ரிப்ளை செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், என் சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமாக பிரியாணி நல்ல அளவு செய்முறை விளக்கம் சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்.